நீங்க வுட்வர்ட்ஸ் பேபியா? யா, நான் வுட்வர்ட்ஸ் பேபி தான். ஹாய், நான் தான் வுட்வர்ட்ஸ் பேபி. ஆமா ஆமா. எஸ் எஸ். பையன் தான் வுட்வர்ட்ஸ் பேபி. எங்க பொண்ணு வுட்வர்ட்ஸ் பேபி. என் பேரண்ட்ஸும் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால ட்ரஸ்ட் வர்த்தி தான். அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எதையோ கொடுக்குறாங்க. அப்போ ஒரே மருந்து குழந்தைக்குன்னா அது வுட்வர்ட்ஸ் மட்டும். ஷாப்பிங்க்கு வர டைமில் வந்து அவங்க வந்து சில சமயம் வந்து வயிற்று வலியில் அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. அந்த டைம் எப்பயுமே எனி டைம் நான் பேக்கில் வச்சுக்குவேன். அதில் ஒரு ஸ்பூன் கொடுத்தோம்னா ஒரு 5 to 10 minutes அவங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். அது எப்படி மேம் டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு? கொஞ்சம் பெருசாயிட்டு கூட அதை யூஸ் பண்ணேன். கொடுத்தா டக்குன்னு குடிச்சுக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னு தான் கேட்பாங்களே தவிர வேண்டான்லாம் சொன்னதில்லை. டேஸ்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. பாப்பா கொடுக்கும்போது கொஞ்சமாக நான் குடிச்சிருக்கேன். அது வந்து ஒரு நம்பிக்கை வுட்வர்ட்ஸ் கொடுக்கணுங்கிறது. கொடுத்தா பாப்பா அழாது. கொஞ்சம் வயிற்றுல இருக்க அந்த கோலிக் ப்ராப்ளம் கூட ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகுன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழக்கமான பேர்னா அது கண்டிப்பாக வுட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் தான். ஒரு 170 வருஷங்களுக்கும் மேலே நிறைய ஜென்ரேஷன்ஸை க்ராஸ் பண்ணி இன்றைக்கும் அழுகிற பேபிஸுக்கு ஒரு ரிலீஃப்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை ஸ்ட்ரீட்ஸில் இருக்கோம். வுட்வர்ட்ஸ் பற்றி நிறைய பேச போகிறோம் அண்ட் முக்கியமாக ஒரு கொஷின் கேட்க போகிறோம். அது என்னன்னா, ஆர் யூ அ வுட்வர்ட்ஸ் பேபி? பிகாஸ் இந்த ஒரு பேரை, இந்த ஒரு பிராண்டை நம்ம சொன்னாலே நம்மளுக்கு நிறைய மெமரிஸ் வரும். இது ரிலேட்டடாக நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கும், ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம சென்னை மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இங்கே நிறைய யங் மாம்ஸ், டேட்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் கிட்டலாம் பேச போகிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் கோ. நீங்கள் வுட்வர்ட்ஸ் பேபியா? யா, நான் வுட்வர்ட்ஸ் பேபி தான். அப்போ உங்கள் பசங்களாம்? என்னோட பேபிஸும் வுட்வர்ட்ஸ் பேபிஸ் தான். எங்கள் அம்மாவும் வுட்வர்ட்ஸ் பேபி தான். ஹாய், நான் தான் வுட்வர்ட்ஸ் பேபி. ஸோ சொல்லுங்க, நீங்க வுட்வர்ட்ஸ் பேபியா? ஆமா. எஸ். பாப்பா? பாப்பாவும் வுட்வர்ட்ஸ் பேபி தான். பையன் தான் வுட்வர்ட்ஸ் பேபி. எனக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்க பசங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? என் பொண்ணுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என் குழந்தைங்களுக்கு எல்லாம் நான் வுட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் தான் யூஸ் பண்ணேன் நான். எங்க பொண்ணு வுட்வர்ட்ஸ் பேபி. எங்க பொண்ணு 2 பேர் இருக்காங்க. இப்போ பேத்தி பேரன் எல்லாருமே வுட்வர்ட்ஸ் பேபி. என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் வுட்வர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பையனுக்கும் கொடுத்துருக்கேன், கேர்ள் பேபிக்கும் கொடுத்துருக்கேன், 2 பேருக்குமே. அது வந்து ஒரு நம்பிக்கை வுட்வர்ட்ஸ் கொடுக்கணுங்கிறது. நான் சின்ன வயசுல குடிச்சிருக்கேன். ஆமாம். பாப்பா? பாப்பாவும் வுட்வர்ட்ஸ் தான். எஸ் எஸ். ஓகே. தோ இந்த பாப்பா வுட்வர்ட்ஸ் சாப்பிட்டுருக்காங்களா? எஸ். எனக்கு கொடுத்துருப்பாங்க, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமே கொடுத்துருக்கேன். எஸ். ஏன்னா எனக்கு என்னுடைய பெரியம்மா சொன்னாங்க. உங்க பெரியம்மா சொல்லி நீங்க ஒரு வுட்வர்ட்ஸ் பேபி. நீங்க யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க? என்னுடைய மருமகள், என்னுடைய பேத்தி, என்னுடைய பையன், ஓகே எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி வுட்வர்ட்ஸ்ன்றது நான் பேபியாக இருக்கும் போதுலேருந்தே கேட்டுட்டு தான் இருக்கேன். என் பேரண்ட்ஸும் எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அது ஞாபகம் இல்லை. என் ஃபேமிலி சரி, எங்கள் இன்லாஸ் ஃபேமிலி சரி, எல்லாருமே சஜஸ்ட் பண்ணது தான். ஸோ இட்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால அது ட்ரஸ்ட் வர்த்தி தான். நான் அது மேலே பிளைண்டாலாம் எதுவும் டவுட்ஸ் இல்லை. எங்கள் மாமியார் தான் சொன்னாங்க அவங்க யூஸ் பண்ண சொல்லி. என்னோட வயசுலலாம் வந்து பாட்டி சஜஸ்ட் பண்ணாதான் கிரேப் வாட்டர். ஆக்சுவலாக அந்த வுட்வர்ட்ஸ் கிராண்ட் மதர் சஜஷன். எங்கள் பாட்டி சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே. நீங்க யாராவது சஜஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நான் என்னோட பொண்ணுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். மேரேஜ் ஆயிடுச்சு அவளுக்கு. ஆனால் அம்மா அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் எங்கள் பாரம்பரியமாக சொல்கிறதுனால தான் எங்கள் குழந்தைக்கு அதை கொடுக்குறோம். இப்போ எதையோ கொடுக்குறாங்க. அப்போ ஒரே மருந்து குழந்தைக்குன்னா அது வுட்வர்ட்ஸ் மட்டும்தான். எங்கள் அம்மா சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வுட்வர்ட்ஸ் யாரு சஜஸ்ட் பண்ணாங்க? சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நீங்க உங்க பொண்ணுங்களுக்கு கொடுத்து இப்போ அழகா அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல? கொடுக்குறாங்க, தாராளமாக கொடுக்குறாங்க, பிரச்சனையே இல்லை. வுட்வர்ட்ஸ் அந்த காலத்துலேருந்தே இருக்குங்க. பேபிலாம் ரொம்ப க்ரை பண்ண எங்கள் பேபிலாம் அதை தான் கொடுக்குறது. இன்னும் அதை ஃபீல்டு மறக்கவே முடியல. என் ஒய்ஃபோட அம்மா தான், அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. எதாக இருந்தாலும் அவங்க தான் அந்த மருந்து சொல்கிறது எல்லாமே. வுட்வர்ட்ஸ் கொடுக்குறது அவங்க தான். அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க, பாட்டி தான் கொடுப்பாங்க. எங்கள் முழுக்க பாட்டி தான் பார்த்துக்கிட்டாங்க, பாட்டி தான் கொடுப்பாங்க. அக்காலாம் சொல்லியிருக்காங்க கொடுக்க சொல்லி. எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுத்தது ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். வீட்டாண்ட இருக்கிறவங்கலாம் பக்கத்தில் இருக்காங்களா, அப்போல்லாம் பாப்பா அழுவுற அப்போல்லாம் இந்த கிரே பாட்டில் தான், இது கிரே பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு டைம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுலேருந்து 2 பேருக்குமே அதை தான் கொடுத்துருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வுட்வர்ட்ஸ் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு மெமரி இருக்கும்ல, ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்பெஷல் மூமெண்ட் சொல்லணுன்னா, ஒரு வாட்டி நான் ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு வயிற்று வந்தது. வுட்வர்ட்ஸ்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஞாபகம் தான். வயிற்று வலி வரனா, குழந்தை அழுதா என்ன பண்ணுறோம், வுட்வர்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறது தான். இவன் வந்து ஒரு லக்கி பேபி. ஆக்சுவலாக 2 பாட்டியும் இருந்தாங்க அன்றைக்கி வீட்டில்.
ஸோ அன்னைக்கு வந்து இவன் அழுத உடனே அவங்க உட்வர்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க. அது மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம். நான் நிம்மதியாக தூங்குவேன் அதை கொடுத்தா. அதுதான் என்னோட மெமரியே. ஸ்பெஷல் மெமரினா இப்போ இந்த மாதிரி நம்ம ஷாப்பிங்க்கு வர டைமில் வந்து அவங்க வந்து சில சமயம் வந்து வயிற்று வலியில் அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. அந்த டைம் எப்பயுமே எனி டைம் நான் பேக்கில் வச்சுக்குவேன். அதில் ஒரு ஸ்பூன் கொடுத்தோம்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் அவங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். அந்த ஸ்டமக் பெயின் இருக்காது. ஒன்று நைட்டில் ஒரு நேரம் ரொம்ப அழுதா, பேபியாக இருக்கும் 1 year 1.5 year இருக்கும். அது ஊற்றுனது உடனே தான் வயிற்று வலி குறைஞ்சி நல்லா இருக்காங்க, ட்ரை பண்ணாமல் இருந்தா. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டாங்க. அது கொடுத்த உடனே வித்தின் half an hour க்யூர் ஆயிட்டா. க்ரை பண்ணுறதுலாம் நின்று போச்சு. எனக்கு அப்புறம் என்னோட சிஸ்டர்ஸ்க்கு, என்னோட கசின் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஞாபகம் தான் இருக்கு. எந்த மாதிரி ஒர்க் ஆகுது? ரெகுலராக கொடுக்க மாட்டேன், பட் ஒன்ஸ் இன் அ வீக் டெஃபினெட்லி. whenever she feels discomfort, சாப்பிட்டது வந்து அவளுக்கு செரிக்காமல் இருந்தா, டைஜஸ்ட் ஆகாமல் இருந்தா, இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்தா, we used to give woodwards. It works really well. She loves the taste, is it? Yes, obviously, yeah, she likes it. அதாவது பேபிஸ்க்கு டைஜஷன் ப்ராப்ளம்க்கு, தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னோட வேலை டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அதை கொடுத்தாலே டைஜஸ்ட் ஆகிடும். ரொம்ப பிடிச்ச விஷயமானது எனக்கு. கொடுத்தனா உடனே சாப்பிடுவாங்க. பையனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அழுவேன், அது எதுக்கு அழுகுறானே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை உட்வர்ட்ஸ் கொஞ்சம் ஒரு பாட்டில், ஒரு மூடி 2 மூடி கொடுப்போம். கொடுத்தோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அழுகை நிப்பாட்டிடுவான். அது கொஞ்சம் நேரம் சாப்பிடலைனாலும் ஜீரணமாயிரும். அந்த உட்வர்ட்ஸை கொடுத்தோம்னா நல்லா ஜீரணமாயிரும். பொதுவாக வந்து குழந்தைங்க எது கொடுத்தாலும் டக்குன்னு வாங்கிக்க மாட்டாங்கல்ல, இது எப்படிங்க? உட்வர்ட்ஸ் கொடுத்தா அடம் பிடிப்பாங்களா இல்லை வாங்கிப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு, ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நாங்களுமே அதை குடிச்சு டேஸ்ட் பண்ணுவோம். அது நம்மளுமே குடிச்சு பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய மெடிசன் இல்லாமல் அது என்ன ஆயுர்வேதி இப்படி இது வந்து கலந்துருக்கனால அந்த ஓமம் இதெல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல. அது நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை. கொடுத்தா டக்குன்னு குடிச்சுக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னு தான் கேட்பாங்களே தவிர வேண்டான்லாம் சொன்னது இல்லை. பண்ணியிருக்காங்க. சில சமயம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க, சில சமயம் வீம்பு பண்ணுவாங்க. அது இன்னொரு டைம் கொடுத்தோன்னா சரியாக போயிடும். வலியில் அழுகுவாங்க, அதாவது வயிறு வலி அந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம் தான் அழுகுவாங்க. அது கொடுத்தா வந்து கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க, அவ்வளோதான். வயிறு வலி கொஞ்சம் சரியாகும். வயிறு வலிச்சா கொடுப்போம், வயிறு வலி கொஞ்சம் சரியாயிடும். அப்போ அழுகுற நிப்பாட்டி. இல்லை, குழந்தை வயிறு வலின்னு அழுதா கொடுத்தா வயிறு வலி நின்று போயிடும், அழுகியே நிறுத்திடுவா. எனக்கு நல்ல பாப்பாவுக்கு இந்த வயிறு வலின்றப்போ கொடுக்க சொல்லுவாங்க. நான் கொடுத்துட்டேன்னா அவங்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுவாங்க. கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பொண்ணுக்கும் கொடுத்துருக்கேன், பொண்ணு வீட்டில் இருக்கா, அவளுக்கும் கொடுத்துருக்கேன். 2 பேருக்குமே நல்லதாக இருந்திருக்கு. இருக்கு. நான் ஒரு தடவை எங்கள் பாப்பா கிட்ட, குட்டி பாப்பா இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், பாப்பாவுக்கு அடிக்கடிக்கு இந்த வயிறு வலிலாம் வந்தால் கிரே பாட்டில் கொடுமா அப்படின்னு. சரி, அவள் அதுதான் கொடுத்து சொல்லியிருக்கா என்கிட்ட. நான் தாண்டி வாங்கி கொடுத்தேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அடம் பிடிப்பாங்க. இதை டக்குன்னு சாப்பிட்றாங்களா? உட்வர்ட்ஸ் சாப்பிட்ருவாங்க. அது ஒரு மாதிரி தித்திப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. டேஸ்ட்லாம் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? டேஸ்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. பாப்பா கொடுக்கும்போது கொஞ்சமாக நான் குடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அதுவும் வந்து 171 வருஷமாக இந்த ஒரு உட்வர்ட்ஸ் இருக்குது. உங்களை மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டில் தான் இவ்வளோ வருஷமாக ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு உட்வர்ட்ஸில் ஒரு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. அது எப்படி மேம் டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு? கொஞ்சம் பெருசாயிட்டு கூட அதை யூஸ் பண்ணேன், டேஸ்ட் பார்த்தேன். ஓகே. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னா குழந்தை அழுகை நிப்பாட்டுறதே பெரிய ஸ்பெஷல். இப்போ 3 குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு எப்படி மேம் வந்தது? இல்லை, நாங்கள் நேரடியாக பார்க்குறோம் இல்லைங்களா. அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. 171 இயர்ஸாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், அதுவும் யங் மாம்க்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொன்னேன்ல. ஸோ அவங்க டைஜஷன் ஒன்ஸ் இன் அ வீக் டெஃபினெட்லி நான் வந்து அவள் ஒழுங்காக சாப்பிட்றாலோ இல்லையோ அதை நான் கொடுத்துருவேன். அது ஒரு டிஃபால்ட், ஒரு மேண்டேட்ரி திங் மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அது எப்படி வந்து பர்சனலாக அவளுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, பட் ஷீ ஃபீல்ஸ் ஹாப்பி whenever she takes it. ஸோ அதனால் ஐ பிலீவ் இன் இட். ஆமாம், எப்போவுமே கையில் வச்சுருந்தா நல்லது. அதுங்க அழுக சொல்ல கொடுத்தா அழுக நிப்பாட்டிடுவாங்க உடனே. ஆக்சுவலாக இது வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 90% பாப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அழுதுகிட்டே இருக்குங்கல்ல பாப்பா, அந்த நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியாது மதருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா பாப்பா அழுதுகிட்டே இருக்கே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கொடுத்தா பாப்பா அழாது, கொஞ்சம் வயிற்றில் இருக்க அந்த கோலிக் ப்ராப்ளம் கூட ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகுன்ற அளவுக்கு இருக்கும். இல்லை, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் உட்வர்ட்ஸ். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுத்துருக்கோம். சீக்கிரமாக குழந்தைக்கு வந்து எல்லாமே இதாகும்.
ஸோ இங்கே நிறைய பேரோட ஸ்மைல் ஸ்டோரிஸ் மெமரிஸ்லாம் பார்த்த பிறகு ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து கிளியராக தெரியுதுங்க. வுட்வர்ட்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராடக்ட், இட்ஸ் அன் எமோஷன்ல. நாங்கள் வந்து ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி தான் கேட்க வந்தோம், ஆர் யூ வுட்வர்ட்ஸ் பேபி? பட் இங்கே கிடைச்ச ஆன்சர்லாம் டெஃபினெட்லி இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். அண்ட் அதே மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வுட்வர்ட்ஸோட கேர் கிடைக்கட்டும், இன்னும் நிறைய ஜென்ரேஷன்ஸ் வுட்வர்ட்ஸ் பேபியாக இருக்கட்டும். ஸோ நானும் ஒரு வுட்வர்ட்ஸ் பேபி தான். அப்போ நீங்கள்